மன்னரைகள் எழுப்பப்படும் பொழுது உட உள்ளத்துல யாரை வச்சிருந்தீங்க? எந்த பெண்ணுடைய தொடர்பு மட்டும் இருந்துச்சு? எந்த சொத்துடைய தொடர்பு மட்டும் இருந்துச்சு? அல்லாஹ் பார்க்க இருக்கிறான். உள்ளத்தை பாப்பான் அல்லாஹ், உள்ளத்தை பிழைவான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் கிட்ட போனா எதை சொல்ல போறோம்? எதை சொல்ல போகிறோம்? அன்பான வாலிபர்களே, தனிமை இன்பமாக இருக்குது. கூட்டாக இருக்கிற நேரம் யாரும் பார்க்க கூடாது என்று பாவத்தை சேரத்துக்கு பயப்படுறோம். ஆனா தனிமை அடைஞ்சிட்டா, யாரும் காணலை என்று பேய்த்துட்டா, வெளியூருக்கு பேய்த்துட்டா, எங்கிட்ட இல்ல எல்லா பழக்க வழக்கத்தையும் நாங்க வெளிக்கொண்டு வந்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சில மக்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் திஹாமாவுடைய மலைகளைப் போல இருக்கும். திஹாமாவுடைய மலைகள் அது என்ன மலைகள் என்று ஒரு அரபியிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த ஹிஜாஸில் உள்ள எல்லா மலைகளுக்கும் தான் ஹதீதுகளில் திஹாமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திஹாமா என்ற வார்த்தை இந்த மலைகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உஹுது மலை அங்கேதான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெரும் பெரும் மலைகளை சேர்ந்து இழந்தான் மக்காவையும் மதீனாவையும் சுற்றியுள்ள பூமிகள். இந்த மலைகளை போல அமல்கள் இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த அத்தனை அமல்களையும் அல்லாஹ் சாம்பலாக்கி விடுவான். கேட்கப்படும், யா அல்லாஹ், ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அல்லாஹ் இந்த அமல்களை எல்லாம் சாம்பலாக்கினான்? நான் தொழுத தொழுகைகள், சதகாக்கள், ஜக்காத்துகள், என்னுடைய கியாமுல் லைல்கள், என்னுடைய தௌபாக்கள், கண்ணியமானவர்களே, எல்லாம் சாம்பல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் யார் தெரியுமா? இந்த மக்கள் யார் தெரியுமா? அமல்களை எல்லாம் சாம்பலாக்கின அந்த மக்கள் யார் தெரியுமா? இவர்கள் உங்களை போல தொழுதவர்கள், தொழாமல் இருந்தவர்கள் அல்ல, உங்களை போல தொழுதவர்கள், உங்களை போல அமல் செய்தார்கள், உங்களை போல ஹஜ் செய்தார்கள், உங்களை போல உம்ராக்களை எல்லாம் செய்தார்கள் தான். ஆனால் இவர்கள் தனிமையில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள். மானக்கேடான விடயத்திலே இவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இவருடைய வணக்கத்தை தனிமையாக செய்தவர்கள். அதனால முழு அமல்களும் சாம்பலாக ஆக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு ஜினா ஒரு பெண்ணிடத்திலிருந்து போறதாக இருந்தாலும், ஒரு விபச்சாரத்தை விட்டு ஒரு மனிதர் பாதுகாப்படைகிறதாக இருந்தாலும், எவ்வளவுதான் பயான் செஞ்சியும் வேலை இல்லை, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வராத வரையில்